அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தேர்தல் ஆணையத்தின் ஆன்மா சாந்தி அடையட்டும் என பிடிஆர் கண்டனம். ராஜஸ்தானில் நேற்று முன்தினம் பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். பன்ஸ்வாராவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் மோடி பேசுகையில், மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது நாட்டின் சொத்துக்களில் சிறுபான்மையினருக்குத்தான் முதல் உரிமை என்று கூறியிருந்தார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தாய்மார்கள் சகோதரிகளிடம் இருக்கும் தங்கத்தை கணக்கெடுத்து அதை மற்றவர்களுக்கு கொடுப்போம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நகர்ப்புற நக்சல் மனப்பான்மை. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் மாங்கல்யத்தை கூட விடமாட்டார்கள். அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து நடப்பார்கள். மன்மோகன் சிங் சொன்னபடி சிறுபான்மையினருக்குத்தான் நாட்டின் சொத்தில் முதல் உரிமை என்றால் அந்த நகைகளை யாருக்கு கொடுப்பார்கள்? அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் முஸ்லிம்களுக்கு, ஊடுருவல்காரர்களுக்குத்தான் அந்த நகைகள் தரப்படும் என்று பேசினார். காங்கிரஸ் தலைவர்கள் பலர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விடும் என்ற அச்சத்தை பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சு காட்டுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பதவிக்காக பொய் சொல்வது, ஆதாரமற்ற விஷயங்களை எடுத்துரைப்பது, எதிரிகள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை அடுக்குவது ஆகியன RSS பாஜகவின் பயிற்சியின் சிறப்பு என விமர்சித்த அவர், இந்திய வரலாற்றில் எந்த ஒரு பிரதமரும் மோடியை போன்று பதவியின் கண்ணியத்தை குறைத்துக் கொண்டது இல்லை என சாடினார். இதேபோல் காங்கிரஸ் MP ராகுல் காந்தியும் மக்கள் பிரச்சனையில் இருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காகவே மோடி இத்தகைய பொய்களை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். முதல் கட்ட வாக்குப்பதிவின் ஏமாற்றத்திற்கு பின் மோடியின் பொய் தரம் தாழ்ந்து விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத தேர்தல் ஆணையத்தை தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான PTR பழனிவேல் தியாகராஜன் விமர்சித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்கள் என்றும் தேர்தல் ஆணையத்தின் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்றும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சை பகிர்ந்து பதிவிட்டுள்ளார். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக மோடி பேச்சு. முத்தலாக் தடை சட்டம் மூலம் இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேஷ் அலிகாரில் பேசிய அவர், இஸ்லாமிய மக்களுக்காக பல்வேறு உதவிகளை பாஜக செய்து வருகிறது. ஹஜ் பயணத்திற்கான நிதி உதவி உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை வழங்குவதாக தெரிவித்தார். முன்னதாக நேற்று இஸ்லாமியர்கள் தொடர்பாக சர்ச்சை கருத்து தெரிவித்த அவர் இன்று அதற்கு நேர் எதிராக பேசியுள்ளார். வெறுப்பும் பாகுபாடுமே மோடியின் கேரண்டி. இஸ்லாமியர்கள் குறித்த பிரதமர் மோடியின் பேச்சுக்கு தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவருடைய எக்ஸ் பதிவில் மோடியின் நச்சு பேச்சு மிகவும் மோசமானது மற்றும் வருந்தத்தக்கது. தோல்வியை தவிர்ப்பதற்காக மத உணர்வுகளை தூண்டி வெறுப்பு பேச்சை பேச ஆரம்பித்துள்ளார் மோடி. இந்த பாகுபாடுதான் மோடியின் கேரண்டி. தேர்தல் ஆணையமும் வெட்கமில்லாமல் பாராமுகமாக இருக்கிறது என்று முதல்வர் சாடியுள்ளார். சர்ச்சையாக பேசுவதை பிரதமர் தவிர்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி. இஸ்லாமிய மக்கள் குறித்து பிரதமர் மோடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு EPS எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சி தலைவர்கள் மத துவேஷ கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்திய இறையாண்மைக்கு எதிரான கருத்தை வெளிப்படுத்துவது உகந்ததல்ல. இது போன்ற கருத்துக்கள் சிறுபான்மையினர் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துகிறது என EPS தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பை வைத்து விளையாடும் காங்கிரஸ். அரசியல் அமைப்பை வைத்து காங்கிரஸ் விளையாடுவதாக மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், 2004ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததும் SC/ST இடஒதுக்கீட்டை குறைத்து முஸ்லிம்களுக்கு அளிக்க காங்கிரஸ் முயன்றதாக தெரிவித்தார். இது அரசியலமைப்புக்கு எதிரானது என தெரிந்தும் காங்கிரஸ் செய்ததாகவும், அரசியலமைப்பு மீது அக்கட்சிக்கு அக்கறை இல்லை என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். வார்த்தை மோதல்களில் ராகுல் வைஸ் மோடி.
தேர்தல் பரப்புரையில் ராகுலும் மோடியும் வார்த்தை மோதல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக மோடி குற்றம் சாட்டிய நிலையில் எந்த பக்கத்தில் அப்படி உள்ளது என கூற முடியுமா என ராகுல் காந்தி பதில் கேள்வி எழுப்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு விவகாரங்களிலும் ஒருவருக்கு ஒருவர் காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி வருகிறார்கள்.